88வது தசகம். ஒருக்கா குருவோடு சாந்தீபினி மகர்ஷியோடு இறந்து போன புத்திரனை கொண்டு வந்து கொடுத்தார் பகவான் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு தேவகி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு முன்னால பிறந்த 6 புத்திரர்களையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு முன்னால இருக்கிற பலராம சுவாமி மட்டும்தானே இப்ப கூட உள்ளது. அது கூடாதக்கு 6 குழந்தைகளை கம்சன் கல்லில் அடிச்சு கொண்டிருந்தாரே, அந்த குழந்தைகளையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அம்மையான தேவகி ஆசைப்பட்டா. அம்மாவோடு வாக்கு அனுசரிச்சு பகவான் சுதலத்துல போய் மகாபலியோடு பக்கத்துல போய் மகாபலி ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பகவானை സ്വീകരിച്ചാർ. മുന്നാലെ മരീചിയോട് പുത്രர்களாயிட்டு ജനിച്ച് ബ്രഹ്മശാപത്താലെ വേറെ ജന്മമെടുത്ത് ഹിരണ്യകശിപുവോട് പുത്രர்களாயிட்டு ജനിച്ച് அதுக்கப்புறம் വസുദേവരോട് പുത്രர்களாயிட்டு ജനിച്ച് കംസനാലെ കൊല്ലപ്പെട്ട 6 പേരെയും കൊണ്ടുവന്ന് ദേവകിക്ക് കാമിച്ചിട്ട് சாபமோட்சம் கிடைச்ச அந்த 6 பேரையும் வைகுண்டத்துக்கு அனுப்பி வச்சார் பகவான். கீர்த்திமான், பத்ரசேனன், ரிஜ்ஜு, சமர்த்தன், சமீஷன், அஹீஸ்வரன், இப்படி 6 கம்சன் அடிச்சு கொன்ன குழந்தைகளையாக்கும் பகவான் தேவகிக்கு காட்டி கொடுத்தார். ஆச்சாரிய குருவோடு புத்திர ஆஹ்ருதி புத்திரனை கொண்டு வந்து கொடுத்த அந்த விஷயம் நிஷமனயா அத புத்திரனை கொண்டு வந்து காட்டி கொடுத்தத கேட்டுட்டு பிராக் ஏவா ரொம்ப முன்னால தேவகி ஸ்வீய ஷட்சூனும் வீச்சாம் தேவகியோடு சொந்தம் 6 குழந்தைகளை கூடி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டா. மாதுகு அம்மாவோடு உக்தியா வார்த்தைகள் கேட்டுட்டு, இப்படி அந்த இறந்து போன குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு, நீ குருவோடு குழந்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தியே, அதே மாதிரி இந்த குழந்தைகளையும் எனக்கு கொண்டு வந்து காட்டித்தாயே இப்படின்னு அம்மா கேட்டதால துவம் பகவானே நீங்கள் சுதலபுவி சுதலலோகத்துல மகாபலிக்கு பகவான் சுதலத்துல ஸ்தானம் கொடுத்திருந்தாரே, அந்த சுதலலோகத்துல பலிம் பிராப்தியா மகாபலி கிட்டக்க போயிட்டு தேன அர்ச்சிதா மகாபலியால அதிதி சல்காரம் செய்யப்பட்டு ரெஸ்பெக்ட் செய்யப்பட்டு பகவான் தாதுகு பிரம்மாவோடு சாபத்தால ஹிரண்ய அன்வித கசிபு பவான் ஹிரண்ய கசிபுவோடு புத்திரர்களாயிட்டு ஜனிச்சவாளும் சௌரிஜான் அதுக்கப்புறம் வசுதேவரோடு புத்திரர்களாயிட்டு ஜனிச்சவாளும் கம்சபக்னான் கம்சனால கல்லில் அடிச்சு கொல்லப்பட்டவர்களுமான மரீஜேஹே மரீஜியோடு பூர்வபுத்திரான் முன்ஜென்மத்தில் இருக்கிற குழந்தைகளும் ஆன தன்னோடு சகோதரர்களை ஸ்ரீகிருஷ்ண சகோதரர்களை 6 பேரையும் பல ஜென்மங்களில
பலரோடும் மக்களாயிட்டிருந்த அவளை அம்மாவுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டி கொடுத்தார். ஹிரண்யகசிபுவோடும் வசுதேவரோடும் மரீஜியோடும் புத்திரர்களாயிருந்தா இந்த குழந்தைகள். அவளை 6 பேரையும் ஆனியா கொண்டு வந்துட்டு ஏனான் அவளை பிரதர்ஷியா காட்டி கொடுத்தார் பகவான். மரீஜியோட புத்திரர்களாயிட்டு இருந்தா இவா, ஹிரண்யகசிபுவோட புத்திரர்களாயிட்டு இருந்தா. இப்போ இதா துவாபர யுகத்தில வசுதேவரோட புத்திரர்களாயிட்டு இருந்தா. இவாளையாக்கும் கம்சன் அடிச்சு கொன்னது. ஏனான் அவளை பிரதர்ஷியா காட்டி கொடுத்துட்டு சோபதம் வைகுண்டத்துக்கு அவளை அனயதாக சொல்லி அனுப்பவும் செஞ்சார் பகவான். கம்சன் கல்லில் அடிச்சு கொன்ன ஸ்ரீகிருஷ்ண சகோதரர்கள் 6 பேரையும் அம்மாவான தேவகிக்கு பகவான் காட்டி கொடுத்தார். 2வது ஸ்லோகம். ஸ்ருததேவன் அப்படின்னு ஃபேமஸான பிராமண சிரஷ்டனையும் ரொம்ப ஜாஸ்தியான பக்தியோடு கூடின பகுலாஸ்வன் அப்படிங்கிற மிதிலா ராஜாவையும் ஒரே டைமில் அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற ஆசையால பகவான் முனிஜனங்களோடு கூட்டிட்டு மிதிலாபுரிய பிராபிச்சார். ஸ்ருததேவா, ஸ்ருததேவன் இதி இப்படின்னு ஸ்ருதம் புகழ்பெற்ற த்விஜேந்திரம் பிராமண சிரஷ்டனேயும் பக்தி பூர்ணம் பூர்ண பக்தி இருக்கிற நிருபதிம் ராஜாவான பகுலாஸ்வம் சா பகுலாஸ்வனேயும் யுகபது ஒரே டைமில் അനുഗ്രഹീതും അനുഗ്രഹിக்கிறதுக்காയിട്ട് காமஹா ஆசைப்பட்டுண்டு துவம் பகவானே நீங்கள் தாபசைகி ரிஷிகளோடு சமேதா கூட மிதிலா ராஜ்யத்துக்கு பிராபிதா போய் சேர்ந்தல். 3வது ஸ்லோகம். பகவானே நீங்கள் 2 சரீரத்தை ஸ்வீகரிச்சு ஒரே மாதிரி இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண ரூபத்தை ஸ்வீகரிச்சு 2 பேரோடும் கிரகத்துக்கு பிராமணனோடும் ராஜாவோடும் வீட்டுக்கு ஸ்ருததேவன் அப்படிங்கிற பிராமணனோடும் பகுலாஸ்வன் அப்படிங்கிற ராஜாவோடும் வீட்டுக்கு போயிட்டு ஒரே டைமில் அவளை ஆச்சரியப்படுத்தினார். ராஜா நிறைய விசிஷ்ட விபவங்களால உங்களை பூஜை பண்ணினார். ராஜாவோடு ராஜதானியில விசிஷ்டமான விஷயங்கள் நிறைய எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அதுலேயே டாப் மோஸ்ட் விசிஷ்டமான விஷயங்களை வச்சு பகவானை சல்காரம் பண்ணினார். பிராமணன் அப்பப்போ கிடைக்கிற விஷயங்களால பகவான் அன்னைக்கு போன அன்னைக்கு அவருக்கு என்ன கிடைச்சிருந்ததோ அந்த பழங்களையும் திரவியங்களையும் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி பகவானை உபச்சாரம் பண்ணினார். பகவான் அந்த பிராமணன் கிட்டையும் ராஜா கிட்டையும் ஈக்குவலாயிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரி முக்தி பதத்தை கொடுக்கவும் செஞ்சார். 4வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் துவாரகையில ஒரு பிராமணனுக்கு ஜனிக்கிற புத்திரர்கள் எல்லாம் இறந்து போகவும் அப்பப்போ அவன் வந்து துக்கிச்சு சங்கடம் சொல்லவும் செஞ்சிட்டும் அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டாக்காதக்கி இதெல்லாம் தெய்வ விதியாக்கும், தெய்வ விதியை மாத்திரத்துக்கு ஆரால சாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகையில ராஜாவான நீங்கள் சர்வேஸ்வரனாக்கும் நாக்கொடியும் பிராமணனோடு புலம்பல்களை கேட்டுண்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தார். இது உங்களோட டாப் மோஸ்ட் பக்தனான அர்ஜுனனோட கர்வத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டும்
உங்களை மனுஷனாக்கும் அப்படின்னு நினைச்சு சாதாரண மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசுற அவனோட புத்திய மாத்தி சாட்சால் வைகுண்டபதம் அவனுக்கு காட்டி கொடுக்கறதுக்குமாயிட்டுமான பகவானோடு திருவிளையாடலாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பகவானே அப்படின்னு பட்டதிரி சொல்றார். பரமார்த்த ஞானத்தால அர்ஜுனனை புனிதமாக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் பகவானோடு இந்த திருவிளையாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் துவாரவத்யாம் துவாரகையில பூயஹா மறுபடியும் த்விஜ தனய மிருதிம் பிராமண புத்திர மரணവും தது பிராமணனோடு பிரலாபான் சத்தமாயிருக்கிற அலறி 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 அழலும் சத்தமா சங்கடத்தை அங்க வந்து அழுது புலம்பலும் எல்லாம் துவம் பகவானே நீங்கள் விஸ்வவோடா அபி பிரபஞ்சத்தை முழுவன் காப்பாத்துறவராக்கும்னா கூடியும் தெய்வம் கஹவா நிருந்தியாது கர்மபலம் அப்படிங்கிற விதியை தடையறதுக்கு ஆருக்கு சாதிக்கும் இது இப்படின்னு கதையன் சொல்லிண்டு அசோடாஹா கிலா സഹിക്കവും ജഞ്ചേളെ അവൻ കത്ര കത്തലെല്ലാം ജിഷ്ണോഹോ അർജുനനോട് ഗർവം അഹങ്കാരം വിനേതും ഇല്ലാമ പண்றதுக்காயிட்டும் மனுஜதியா சாதாரண மனுஷனாக்கும் அப்படிங்கிற நினைப்புல தொய் உங்களில குண்டிதாம் அஸ்ய புத்திம் முழுகி போன அர்ஜுனனோடு புத்திகெட்டு போன அர்ஜுனனோடு புத்திய പരമ തമ പദ പ്രേക്ഷണേന ടോപ്പ് മോസ്റ്റ് സ്ഥാനമായിരിக்கிற வைகுண்டத்தை காட்டி கொடுத்துட்டு தது தூ ஆரூடாம் விதாதும் பரபிரம்ம தத்துவத்துக்கு உயர்த்துறதுக்கும் பகவத் தத்துவம் அர்ஜுனனுக்கு தெரியப்படுத்தி அர்ஜுனனோட புத்திய பகவானில உயர்த்துறதுக்கும் இது அதுக்கும் கூடி ஆக்கும் அப்படின்னு மன்யே நான் நினைக்கிறேன் பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். 5வது ஸ்லோகம். இந்த பிராமணனுக்கு இப்படி 8 புத்திரர்கள் இறந்தது എന്നിട്ട് നിങ്ങൾ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதக்கி இருந்தோன ஜனங்களோட நடுவுல உங்களை பத்தி அபவாதம் சொல்லறதுக்கவா ஆரம்பிச்சா ராஜாவாக்கும்னு நல்ல ஒரு பகவானோட பவர் இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு இந்த பிராமண குழந்தைகளை காப்பாற்ற முடியலையே இந்த கிருஷ்ணனுக்கு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் பேசினா. இந்த டைம்ல அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்க்கறதுக்காயிட்டு துவாரகைக்கு வந்தார். அங்க அர்ஜுனன் கொஞ்ச நாளைக்கு ஸ்ரீகிருஷ்ணன் கூட சந்தோஷமாயிட்டு இருந்த காலத்துல 9வது குழந்தையையும் இறந்து போன மாதிரி பிராமணன் தூக்கிண்டு வந்து வாசல்ல போட்டு அழுததை கேட்டுட்டு கருணையோடு கூடிட்டு அர்ஜுனன் சொன்னான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட கலந்து ஆலோசிக்காதக்கு சொன்னான், இனி உனக்கு உண்டாகிற புத்திரனை நான் காப்பாத்தி தரேன், நீ அழாம போ. அப்படி நான் அந்த குழந்தைய காப்பாத்தி தரலை அப்படின்னா நான் அக்னி பிரவேசம் செய்வேன் அப்படின்னு அர்ஜுனன் சத்தியம் பண்ணினார். அஸ்யா பிராமணனோடு அஷ்டபுத்திராக 8 புத்திரர்கள் நஷ்டாக இல்லாமாயிடுத்து. புன அபி இருந்துட்டு கூடியும் தவா உங்களோடு உபேட்சையா நிச்சலமான அவஸ்த காரணமாயிட்டு ஜனானாம் பிரஜகளெல்லாம் ஸ்பஷ்டா கிளியராயிட்டு காது கேட்கிற மாதிரி கஷ்டவாதா கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்ல தொடங்கினா. தது அவசரே அப்படி இருக்கிற டைமில் பார்த்தா அர்ஜுனன் துவாரகாம் ஆபா துவாரகைக்கு
வந்து சேர்ந்தார். மைத்ரியா ஸ்ரீகிருஷ்ணனுமாயிட்டிருக்கிற நட்பு காரணமாயிட்டு தத்ரா அந்த துவாரகையில உஷிதா வசிச்சுட்டு அசௌ அர்ஜுனன் நவமசுத மிருதௌ 9வது பிராமணபுத்திரனும் இறந்து போன டைமில் விப்ரவரிய பிரரோதம் பிராமணனோடு சத்தமா இருக்கிற அழுக குரலை கேட்டுட்டு ஸ்ருத்வா கேட்டுட்டு விப்ரவரிய பிரரோதம் சிரேஷ்டனான பிராமணனோடு தாங்க முடியாத சங்கடத்தால இருக்கிற அழுகைய ஸ்ருத்வா கேட்டுட்டு அனுபஹிருத சுதஹா இனி பிரசவிக்கிற உன்னோடு புத்திரனை கொண்டு வந்து நான் தருவேன். அப்படி நான் தரலை அப்படின்னாக்கா கிருஷானும் சன்னிவேட்சியே அக்னியில பிரவேசிப்பேன் இது இப்படின்னு பிரதிஜ்ஞாம் சக்கரே சபதம் செஞ்சான் அர்ஜுனன். உபஹிருதம் அப்படின்னா கொண்டு வரப்பட்டு, அனுபஹிருதம் அப்படின்னா 9 புத்திரர்களுக்கு அப்புறம் தொடர்ந்து வர 10வது புத்திரனை நான் ஜீவனோடு கூடிய உனக்கு கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் பண்ணினான். 6வது ஸ்லோகம். பிராமணனோட மனைவி 10வது குழந்தைய பிரசவிக்கிற டைம் ஆனோன பிராமணன் அதை தெரியப்படுத்தினார் அர்ஜுனனுக்கு, தா குழந்தை பிறக்க போறது அப்படின்னு. தனக்கு தானே ரட்சா சக்தி இருக்கு அப்படின்னு அபிமானத்தோடு கூடி இருக்கிற அர்ஜுனன் பகவான் கிட்ட ஆலோசனை கூடியும் செய்யாதக்கு பிராமணனோட வீட்டுக்கு போயிட்டு ஆக்னேய மகா அஸ்திரங்களால சரகூடம் உண்டாக்கி அந்த பிரசவ அறையை ரட்சிச்சான். இருந்துட்டும் குழந்தை பிறந்து விழுந்த உடனே சரீரத்தோடு கூடிட்டே காணாம போயிடுது. இத்தனை நாளாதும் உயிர் மட்டும்தான் போச்சு, அந்த குழந்தைகளோடு எல்லாம் இறந்து போன சரீரம் இருந்தது. அந்த சரீரத்தெல்லாம் கொண்டு வந்தாக்கும் துவாரகையோடு வாசல்ல போட்டுட்டு பிராமணன் அழுதுன்னு இருந்தார். இப்ப இந்த 10வது குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னாரே, அதுக்காக பிரசவ சமயத்துல அர்ஜுனன் வந்து ஆக்னேய அஸ்திரங்களால பாதுகாப்பு கவசமெல்லாம் பண்ணினார். இருந்துட்டு கூட பிராமண பத்னி அந்த குழந்தைய பிரசவிச்ச உடனே அந்த குழந்தை உடலோடு கூட்டிட்டு காணாம போச்சு. அர்ஜுனன் இந்திரபுரியிலையும் காலபுரியிலையும் எல்லா தேவர்களோடு நகரங்களிலேயும் யோக ஐஸ்வர்ய சித்திகளால அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அர்ஜுனனுக்கும் உண்டு. அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகள் அனிமா மணிமா கரிமா லகிமா இப்படி இருக்கிற எல்லா வித சித்திகளும் அர்ஜுனனுக்கும் இருக்கு. அதனால அந்த அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகளால க்ஷணேனா அங்க எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டும் ஃபலமொன்னும் கிடைக்கலை. மானபங்கத்தோடு கூடிட்டு திரும்பி அக்னி பிரவேசம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல புன்னகையோடு கூடிட்டு பகவான் அங்க போய் அர்ஜுனனை தடுத்து நிப்பாட்டினேள். மானீசா தன்னம்பிக்கை இருக்கிற அர்ஜுனன் துவாம் உங்ககிட்ட அபிருஷ்டுவா ஒன்னும் கேட்காதக்கி த்விஜ நிலைய கதஹா பிராமணனோடு வீட்டுக்கு போயிட்டு பானஜாலைகி திவ்யமான பான பிரயோகத்தால மாயாஜாலம் சிருஷ்டிச்சு மகா அஸ்திரைகி சிரேஷ்டமான அஸ்திரங்களாலையும் சூதிகேகம் பிரசவமுறிய ருந்தானகா சத்ருக்கள் வராதக்கு தடசம் பண்ணி நிப்பாட்டினார். புனா அபி சரகூடத்தால மறுபடியும் காப்பாத்தினார்னா கூடியும் குமாரே பிராமண புத்திரனே சகசா திருஷ்ட நஷ்டே பிறந்த உடனே சரீரத்தோடு கூடிட்டு காணாம போயிடுத்து. அப்போது யாம் யாம் யமனோடு புறத்திலையும் ஐந்திரீம் இந்திரனோடு புறத்திலையும் ததா அதே மாதிரி
அந்யாக வேற எல்லா இடத்துலையும் சுரவர நகரீஹி வேறையும் இருக்கிற தேவர்களோடு சிரேஷ்ட தேவர்களோடு இடங்களில் எல்லாம் വിദ്യയാ ആസാദ്യ അർജുനനോട് ടോപ്പ് മോസ്റ്റ് വിദ്യ ഉപയോഗിച്ച് അഷ്ടസിദ്ധികൾ ഉപയോഗിച്ച് ആകാശഗമന വിദ്യ ഉപയോഗിച്ച് എല്ലായിടത്തിലെയും തേടി നടന്നിട്ടും സദ്യ ഉടനടി மோகோத்யோக குழந்தைய கிடைக்கிறதுக்கான பிரயத்னம் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஹுதபுஜி அக்னி ரெடி பண்ணிட்டு பதிஷ்யன் சாடறதுக்கு ரெடியானார். சபதம் செஞ்சு அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காயிட்டு அக்னியில குதிக்கிறதுக்கு பார்த்தோன்னே பவதா பகவானால சஸ்மிதம் புன்னகையோடு கூடிட்டு வாரிதஹா அபூத் அக்னியில குதிக்கிற விஷயத்தை தடசம் பண்ணி நிப்பாட்டப்பட்டது. 7வது ஸ்லோகம். பகவான் அர்ஜுனனோடு கூடிட்டு அதிவேகம் ஒரு தேர்ல ஏறிண்டு மேற்கு பக்கத்துக்கு யாத்திரையானார். லோகத்திலே இருக்கிற எல்லா பர்வதங்களையும் கடந்தோன அங்க ஆதித்ய ரஷ்மிகள் இல்லாதத பார்த்துட்டு ரொம்ப இருட்டா இருக்கிறத பார்த்துட்டு சுதர்சன சக்கரத்தோடு பிரகாசத்தால இருட்டை நகர்த்திட்டு சுதர்சன சக்கரத்தோடு அத்யுஜ்வலமான தேஜஸால கண்ணை மறைக்கிற அந்த அர்ஜுனன் கிட்ட கண்ணை தொற இதா பாரு பாரு அப்படின்னு பகவான் சொன்னார். கண்ணை மூடாதே தொற நம்ம கண்ணை திறந்து பாரு. காரண ஜலத்தோடு மத்தியத்தில் இருக்கிற திவ்ய பிரகாசமாயிட்டு இருக்கிற திவ்யமான அந்த பகவானோட பரமபதத்தை பகவானே ஸ்ரீகிருஷ்ணா நீங்கள் காட்டி கொடுத்த வைகுண்ட பதத்தை காட்டி கொடுத்தாள் அர்ஜுனனுக்கு. துவம் பகவானே நீங்கள் தேன சார்த்தம் அர்ஜுனனோடு கூடிட்டு பிரதீச்சீம் திசம் மேற்கு திக்குக்கு வெஸ்ட் திக்குக்கு வெஸ்ட் டைரக்ஷனுக்கு அதிஜவினா அதிவேகத்தில் பாயற செந்தனேனா புஷ்பக விமானத்தில் உட்காந்துட்டு அபியாதா നേരെ സ്പീഡിൽ പോനെ ലോകാലോകം ചക്രവാളം വ്യതീത കടന്നിട്ട് തിമിരപരം അതോ കുറ്റാക്കൂര് ഇരുട്ട് சக்கரதாம்னானிருந்தன் சுதர்சன தேஜஸால இல்லாம பண்ணிட்டு அதா அதுக்கப்புறம் சக்கராம்சு சுதர்சன சக்கர ரஷ்மிகளால கிளிஷ்ட திருஷ்டிம் கண்ணை திறக்கிறதுக்கு சாதிக்காதக்கு ஸ்திதம் நிக்கிற விஜயம் விஜயன அர்ஜுனன வாராம் பாரே சப்தசாகரங்களுக்கு அப்புறமா நிக்கிற காரண ஜலத்துக்கு நடுவில் இருக்கிற பஸ்யா பாரு பாரு பஸ்யா பஸ்யா இது அந்த காரண ஜலத்துக்கு நடுவில் பாரு பாரு இப்படின்னு சமசாம் தமோ குணத்திலேருந்து தூரம் தூரம் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கிற கிமபி வர்ணிக்கிறதுக்கு ஆராலியம் சாதிக்காத ஹி உறுதியாக்குமது ஆராலியம் வர்ணிக்க முடியாது அப்படி இருக்கிற தே பதம் பகவானோடு வைகுண்ட பதத்தை பததர்ஷா காட்டி கொடுக்கவே செஞ்சல் பிரததர்ஷா காட்டி கொடுக்கவே செஞ்சலே பகவானே. வைகுண்டநாதன் கிட்டேந்து ஆக்குமே அம்சாவதாரமாயிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் உத்பவிச்சிருக்கிறது. இனியும் ஸ்ரீகிருஷ்ணன் மறுபடியும் அந்த வைகுண்டத்துக்கு தான் எல்லா டியூட்டிகளும் தீர்த்ததுக்கு அப்புறம் போய் அந்த நாராயணனில லயிப்பர். அப்படி இருக்கிற தன்னோடு அந்த வைகுண்டபுரிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பிரததர்ஷா காட்டி கொடுத்த 8வது ஸ்லோகம். அங்க அனந்தனோடு மேல பள்ளிமெத்தேல உட்கார்ந்து இருக்கிற திவ்யங்களான ஆயுதங்களும் தரிச்சுட்டு இருக்கிற அலங்காரத்தோடு கூடி இருக்கிற மஞ்சள் பட்டெல்லாம் முடித்தின்னு இருக்கிற புதிய மழக்கார் மாதிரி கருநீல கண்ணனா இருக்கிற சரீரத்தோடு கூடிட்டு திரிமூர்த்திகளுக்கும் ஈஸ்வரனாயிட்டு 3 வேதங்களோடும் ஒரே பொருளான புருஷார்த்த ஸ்வரூபனாயிட்டு விளங்குற பகவானையே
பரமாத்ம ஸ்வரூபியான பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, நீங்கள் மித்திரமான அர்ஜுனனோடு கூடிட்டு நமஸ்காரம் பண்ணினேளே. பராத்மன் பரமாத்ம ஸ்வரூபனான குருவாயூரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். தத்ரா வைகுண்டத்துல புஜங்காதிபன் ஆதிசேஷனில சயனதலே அந்த மெத்தையில ஆசீனம் உட்கார்ந்துண்டு அருள்பாலிக்கிறவனும் திவ்ய பூஷ ஆயுத ஆத்யேகி நல்ல மாதிரி அலங்காரம் செஞ்சு ஆயுதங்கள் சகிதம் ஆவீதம் எல்லாம் போட்டுருக்கிறவரும் பீதசேலம் மஞ்சள் கலர் பட்டு உடுத்தின்னு இருக்கிறவரும் பிரதிநவ ஜலதசியாமலம் புத்தன்புது கார்மேக கலர் இருக்கிறவரும் ஸ்ரீமத் அங்கம் லக்ஷ்மி தேவி சரீரத்தில் இருக்கிறவரும் திஸ்ருணா மூர்த்தினாம் திரிமூர்த்திகளோடு ஈசிதாரம் அதிபதியும் இஹா இங்க பரம் டாப் மோஸ்ட் ஸ்தானத்துக்கு அர்ஹனானவனுமான பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனான ஸ்ருதீனாம் ஏகம் அர்த்தம் எல்லா வேதார்த்தமும் ஆயிட்டிருக்கிற க்ஷேமரூபம் மோட்சரூபனாயிருக்கிற மோட்சஸ்வரூபனாயிருக்கிற துவாமேவா உங்களையே துவம் நீங்கள் பிரிய சகசகிதா பிரிய நண்பனான அர்ஜுனனோடு கூடிட்டு நேமிதா நமஸ்காரம் பண்ணினள். 9வது ஸ்லோகம். அனந்தசாயியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டையும் அர்ஜுனன் கிட்டையுமா பேசுறார். கிருஷ்ண அர்ஜுனர்களே, உங்களில ஒருத்தர் சுத்த சத்துவ உபாதியால பிரகாசிக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு கூடிட்டும் இன்னொருத்தர் மறைக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு கூடிட்டும் ஆக்கும் இருக்க ஜீவேஸ்வர ரூபத்துல 2 டைப்பா இருக்கிற நீங்கள் 2 பேரும் நான் தான். அப்படி இருக்கிற உங்க 2 பேரையும் ஒரே சமயம் பக்கத்துல பார்க்கறதுக்காயிட்டு நான் இந்த பிராமண குமாரர்களை எடுத்துட்டு வந்துட்டேன். இனி இவாளை நீங்கள் கொண்டு வைக்குங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானால கொடுக்கப்பட்ட அந்த 10 குழந்தைகளையும் அர்ஜுனனால ஸ்துதிக்கப்பட்ட பிரபாவத்தோடு கூடின நீங்கள் கூட்டிட்டு வந்து பிராமணருக்கு சம்மானிச்ச. மாமேவா நானேதானான அதிக കൂടുതലായിട്ട് വിവൃത പ്രകടനപ്പെട്ട അന്തർഹിതതയാ കൂടുതലായിട്ട് മറയ്ക്കപ്പെട്ട ഈശ്വരത്വം കൂടുതലായിട്ട് പ്രകടനപ്പെട്ടതും കൂടുതലായിട്ട് മറയ്ക്കപ്പെട്ടതുമാണ് ഈശ്വരത്വം. இந்த காரணத்தால விபின்னவ் டிஃபரன்ஸ் இருக்கிற நீங்கள் 2 பேரும் நான் தான். பரம்பொருளான பகவான் ஸ்ரீ நாராயணனோடு அம்சாவதாரங்களில ட்விங்ஸ் ஆன நரநாராயணர்களாயிட்டு ஜனிச்சவாளாக்கும். துவாபர யுகத்துல ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனர்களாயிட்டு ஜனிச்சது. யுவாம் துவௌ நீங்கள் 2 பேரையும் மாமேவா யுவாம் துவௌ நானேதானான உங்க 2 பேரையும் நான் தான் நீங்கள் 2 பேரும். அதனால அதிக விவருதா அந்தர்ஹிததையா കൂടുതൽ പ്രകടിപ്പിക്കപ്പെട്ട ഈശ്വരത്വവും കൂടുതൽ മറയ്ക്കപ്പെട്ട ഈശ്വരത്വവും കൃഷ്ണനും അർജുനനും പരമാത്മാവോട് അംശാവതാരങ്ങളാക്കും. ശ്രീകൃഷ്ണൻ പൂർണ്ണ സദ്രൂപമാനതിനാല് നന്ന ഈശ്വരത്വം തെളിഞ്ഞു കാണരുത്. அர்ஜுனனுக்கு சத்குணம் ரஜோகுணம் தமோமயமாயிருக்கிற அந்தக்கரணம் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸ்வரத்துவம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த காரணத்தால நீங்கள் 2 பேரும் 2 குணத்துல இருந்தா கூடியும் நீங்கள் 2 பேரும் நான் தான். உங்க 2 பேரையும் சந்திரஷ்டும் കാണർത്തുകായിട്ടാക്കും அகம் நான் സ്വയമായിട്ട് ദ്വിജസുതാൻ பிராமண புத்திரர்களை ஹார்ஷம் எடுத்துட்டு வந்தது. காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது.
ஏதான் இந்த பிராமண புத்திரர்களை 10 பேரையும் திராக்னயேதம் அதிசீக்கிரம் கொண்டு போய்க்குங்கோ. இது இப்படி சொல்லிட்டு விதீர்ணான் கொடுத்த அமூன் அந்த 10 குழந்தைகளை ஆயாதாக സ്വീകരിച്ചിട്ട് புனக அதுக்கப்புறம் பாண்டுஜனுஷா பாண்டுபுத்திரன் அர்ஜுனனால பிரணுத மகிமா புகழ்த்தி பாடப்பட்ட மகாத்மியத்தோடு கூடியவனாயிட்டு துவம் பகவானே நீங்கள் திஜாய பிராமணனுக்கு அதாயாகலு அந்த 10 குழந்தைகளையும் கொடுக்கவும் செஞ்சேளே. 10வது ஸ்லோகம். இப்படி பலவித லீலைகளால இந்த உலகத்தை குஷிப்படுத்தியும் விஷ்ணு வம்சத்தை போஷிப்பிக்கவும் பலவிதத்தில் இருக்கிற யாகங்களால தேவர்களை திருப்திப்படுத்தவும் எல்லாவித லீலைகளால எல்லாரையும் குஷிப்படுத்தவும் செஞ்சுண்டு பூபார ஹரணம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்கையினால பகவானோடு பாதத்தை சரணடைஞ்சவாளுக்கு முக்தி கொடுக்கறதுக்காயிட்டு அவதாரம் பண்ணின பரிபூர்ண பிரம்மம் தான் பகவான். எதுக்களோடு இடையில மனுஷிய பாவத்துல பகவான் இப்படி ஜொலிச்சு நிற்கிறார். பூபார க்ஷேபதம்பாத் பூபார க்ஷேபதம்பாத் பூமியோடு பாரம் குறைக்கிறதுக்காக்கும் அப்படிங்கிற மாதிரி பதகமலஜுஷாம் பாதார விந்தங்களை ஆசிரியிக்கிறவாளுக்கு மோட்சநாயா மோட்சம் கொடுக்கறதுக்காயிட்டு அவதீர்ணகா அவதாரம் செஞ்ச பூர்ணம் பிரம்ம ஏவத்வம் பூர்ண அவதாரமே ஆன பூர்ண பிரம்மமே ஆன நீங்கள் ஏவம் இப்படியாக இருக்கிற நானாவிஹாரைஹி நிறைய திருவிளையாடல்கள் ஜெகத் அபிரமயன் உலகத்தை ரொம்ப ரொம்ப குஷிப்படுத்திண்டு விஷ்ணு வம்சம் யாதவ குலத்தை பிரபுஷ்ணன் புஷ்டிப்படுத்திட்டு யஜ்ஞபேதைஹி இஜானஹா பலவித யஜ்ஞங்கள் அனுஷ்டிச்சுட்டு அதுல விகிருதிபிகி கம்பேர் செய்யறதுக்கு முடியாத அளவுக்கு திருவிளையாடல்களால ஏன நேத்ராகா மான் கண்ணுகள் இருக்கிற அழகிகளை எல்லாம் கோபிகைகளை எல்லாம் பிரீணயன் குஷிப்படுத்திண்டு யதுஷு யது வம்சத்துல மனுஜதாரூஹிதா மனுஷத்துவத்தோடு முகமூடி அணிஞ்சுண்டு மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுண்டு சாதாரண மனுஷன மாதிரி துவம் பகவானே நீங்கள் சாட்சால் பிரத்யட்சமாயிட்டு வியலாசிஹி மின்னி ஜொலிச்சல். 11வது ஸ்லோகம். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா உங்களை பார்க்கறதுக்கும் சேவிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கிற நாரத முனி தட்சசாபத்தால ஒரு இடத்துலயே ஸ்திரமாயிட்டு வசிக்கிறதுக்கு சாதிக்காதக்கு வந்தும் போயும் அடிக்கடி துவாரகையிலேயே இருந்தார். ஒரே டைம்ல துவாரகையில் அவருக்கு இருக்க முடியாது, அதனால வந்தும் போயிட்டும் இருந்தார். ஆனா அடிக்கடி வந்துடுவார் துவாரகையில. அப்படி வர டைம்ல புண்ணியசாலியான உங்களோட அப்பாவுக்கு அந்த நாரதன் கிட்டேந்து தத்துவ உபதேசம் கிடைச்சது. பக்தர்களுக்கு சிரோபூஷணவும் புத்திசாலியுமான அந்த உத்தவராகட்டும் பகவானிலேந்தே ஞான உபதேசம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு சாதிச்சது. உத்தவர் ஜனங்களோட நன்மைக்காயிட்டு இப்பவும் பதரியாசிரமத்துல வசிக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். பிராயேனா மேக்சிமம் டைம் துவாரவத்தியாம் துவாரகையிலேயே அவருதது தாமசிச்சார். நாரதா அந்த நாரத மகர்ஷி அப்படி துவாரகையில நிறைய டைம் தாமசிச்சார். அவருக்கு ஒரே டைம்ல ஒரே இடத்துல இருக்க முடியாது, தட்சனோடு சாபத்தாலியாக்கும். அது தொது ரச ஆர்திரஹா பகவானில் இருக்கிற பக்தி ரசத்தால ஆர்திரமான மனசோடு கூடிட்டு பூலோக வைகுண்டமாயிருக்கிற துவாரகையில நாரத மகர்ஷி அடிக்கடி வாழ்ந்தார்.
நாரதா துவாரவத்யாம் அவருதது. நாரத முனி மேக்சிமம் டைம் துவாரகையிலேயே தாமசிச்சார். ததா கதாஜிது அப்படி இருக்கிறதொருக்கா சுகிருத நிதிகி தோத்பிதா புண்ணியவானான உங்களோடு அப்பாவான வசுதேவர் தஸ்மாத் நாரதர் முனிகிட்டேந்து தத்துவபோதம் பகவத் தத்துவம் உபதேச ரூபத்தில் லேபே கலு அவருக்கு கிடைக்கவும் செஞ்சது. டோப்மோஸ்ட் வித்யை அவருக்கு கிடைச்சது. பக்தானாம் பக்தர்களில் அக்ரயாயி டோப்மோஸ்ட் பக்தனான மதிமான் புத்திமானான உத்தவஹா உத்தவரும் தொத்த ஏவா பகவானிலேந்தே விஜானசாரம் டோப்மோஸ்ட் வித்யோடு எசன்ஸ் பிராப்தஹாகலு பிராபிக்கவும் செஞ்சாரே. சஹா அந்த உத்தவராகட்டும் ஜனஹிதாயா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு க்ஷேமத்துக்காயிட்டு அதுனா இப்பவும் பதர்யா ஆசிரமத்தில் ஆஸ்தே கிலா இருக்காராமே. 12வது ஸ்லோகம். ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் பாண்டவர்கள் கம்சன் யதுக்கள் சிசுபாலாதிகள் கோபிகைகள் இப்படி எல்லாரும் ஓரோ விதத்தில் பந்துத்துவம் பயம் ஸ்னேகம் துவேஷம் அனுராகம் இப்படி இருக்கிற விகாரங்களால ஓரோ யோகங்களால துக்கத்தை அனுபவிச்சுருந்தாலே அவளுக்கெல்லாம் பகவான் ஓரோ யோகங்களால துக்கத்தை இல்லாம பண்ணி மோட்சத்தை கொடுத்தல். அப்படி இருக்கிற பகவானே குருவாயூரப்பா என்னுடைய எல்லாவித சங்கடங்களையும் இல்லாம பண்ணணுமே, எனக்கு ஸ்திர பக்தி உண்டாகிறதுக்கு அனுகிரகிக்கணுமே. தவா உங்களோடு சஹா இப்படியெல்லாம் இருக்கிற அயம் இந்த கிருஷ்ணாவதாரஹா ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் ஜெயதி ஜெயிக்கிறது. எத்தையோ பகவத் அவதாரங்களில் பூர்ண அவதாரமான ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் சிரேஷ்டத்திலேயே சிரேஷ்டம். சர்வதா எல்லா இடத்திலையும் இருக்கிற சர்வலோகாஹா எல்லா உலகத்திலையும் இருக்கிற ஜனங்களும் எத்ரா ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் சௌஹார்த பீதி ஸ்னேக துவேஷ அனுராக பிரபிருதிபிகி சௌஹார்தம் நட்பு பீதி பயம் ஸ்னேகம் பாசம் துவேஷம் தேஷ்யம் அனுராகம் பிரபிருதிபிகி അനുരാഗം തുടങ്ങിന അതുലൈഹി ഒന്നുകൂടെയും കമ്പയർ ചെയ്യறதுக்கு സാധിക്കാത്തതും അശ്രമൈഹി ശ്രമമില്ലാത്തതുമാണ് യോഗഭേദൈഹി വിവിധ യോഗങ്ങളാൽ സമസ്താം എല്ലാവിധ ആർത്തിയും ദുഃഖങ്ങളെയും തീർത്തുവ കടന്നിട്ട് അമൃതപദം മുക്തിപദം അഗുഹു പ്രാപിച്ച പവനപുരപദേ ഗുരുവായൂരപ്പ சகாத்வம் அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் விஸ்வ ஆர்த்தி சாந்தியை பிரபஞ்சத்தில் எல்லா சுகதுக்கங்களையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் இல்லாம பண்றதுக்கும் பக்தி பூர்த்தியை பக்தி பூர்ணதைக்குமாயிட்டு கூடியும் பூயாகா பவிக்கேனமே. என்னோடு எல்லாவித சங்கடங்களும் இல்லாம பண்றதுக்கும் எனக்கு ஸ்திர பக்தி உதிக்கிறதுக்கும் அனுகிரகிக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த 88வது தசகம் முடிவடைகிறது.